ஒரு ஊர்ல சந்துருன்னு ஒருத்தன் இருந்தா. அவனுக்கு இந்துன்னு ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்க ஒரு தோசை கடை வச்சிருந்தாங்க. அதே ஊர்ல செந்தில்னு ஒருத்தன் இருந்தா. அவனுக்கு சண்முகின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்க ஒரு பிரெட் ஆம்லெட் கடை வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு நாள், என்னங்க, எந்திரிங்க, டைம் ஆச்சு. போய் வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, கடையை திறக்கணும். இவ வேற ஒருத்தி காலங்காத்தால இனிமையா தூங்கலானா விடமாட்டா. அங்க பாரு, சண்முகி புருஷன் நிம்மதியா சந்தோஷமா தூங்குறா. ஏண்டி, அவனும் நம்மள மாதிரி தானே கடை வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன மட்டும் போட்டு டார்ச்சர் பண்ற? அப்படி இல்லைங்க, நம்ம ஒன்னும் ஏனோ தானோன்னு கடை வச்சு நடத்தல. இது ஒரு தொழில். இதுல வர வருமானத்துல தான் நம்ம குடும்பமே நடத்துறோம். அதனால இந்த தொழில கடவுள் மாதிரி வணங்கணும். சரி சரி, காலங்காத்தால சங்கூத ஆரம்பிச்சிடாத. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். சந்துருவோட வீட்ல இப்படி. ஆனா செந்தில் வீட்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். அடியே குண்டம்மா, உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது? நீ செய்யற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க. காலங்காத்தால நேரமா எந்திரிச்சு கடையை ரெடி பண்ற ஐடியாவே உனக்கு இல்லையாடி? சரி சரி கத்தாத, நான் போறேன். என்னமோ கடையோட வருமானத்துல தான் நம்ம கோட்டையை கட்டுற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. எகுத்த வீட்டில் உன் ஃப்ரெண்டு சந்துரு இருக்கான்ல, அவனோட கடை எப்படி போகுது, நம்ம கடை எப்படி போகுது? ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுவ. என்னதா சந்தருவும் செந்திலும் நண்பர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அடியே சண்முகி, பிரெட் முட்டையெல்லாம் நான் வண்டியில ஏதிட்டேன். நீ ஷாஸ், கொத்தமல்லி, ஸ்டவ் மற்ற ஐட்டம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிரு, கிளம்பலாம். என்னம்மா வந்து சாம்பார் சட்னிலாம் செஞ்சிட்டியா? நம்ம கடைக்கு கூட்டம் வரதே உன்னோட சாம்பார் சட்னிக்காகதா. சீக்கிரம் டைம் ஆச்சு பாரு. சரிங்க, இன்னொரு 10 நிமிஷம்தான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமியை கும்பிட்டு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி டெய்லியும் 2 குடும்பங்களும் தன்னோட வாழ்க்கைக்காகவும் வருமானத்துக்காகவும் இந்த மாதிரி கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. அம்மா வாங்க, சுட சுட தோசை சாப்பிட்ட வாங்க. நம்ம கிட்ட நெய் ரோஸ்ட் இருக்கு, மசால் ரோஸ்ட் இருக்கு, முட்டை தோசை இருக்கு, பொடி தோசை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, பண்ணித்தரேன். வாங்கம்மா வாங்க, சூடா தோசை சாப்பிட்டுங்க. ஆஹா, சாம்பார் சட்னி வாசம் மூக்க தொலைக்குது. அண்ணே, எனக்கு முருகலா ஒரு பேப்பர் ரோஸ்ட் போடுங்க. அப்படியே என் தம்பிக்கு 2 முட்டை தோசை போடுங்க. இந்து குட்டி கஸ்டமர் எல்லாம் வந்துட்டாங்க, மடன்னு வேலையை பாரு. அண்ணே உட்காருங்க அண்ணே, நம்ம கடையில எல்லாமே சீப்பான ரேட் தான். 5 நிமிஷம் இருங்க, சூடா தோசை சாப்பிடலாம். யோ பேமானி, அங்க பாரியா, உன் ஃப்ரெண்டு கூவி கூவி தோசை வித்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடா நான் வெறும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா நின்னுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா கூவியா? வாங்கம்மா வாங்கண்ணே, சூடா பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம். மைதா பிரெட் இருக்கு, கோதுமை பிரெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கடையில சாண்ட்விச்சும் போட்டு தருவோம். வாங்கண்ணே வாங்க. இப்படி இவங்களுக்குள்ள தொழில் ரீதியா எப்பவுமே போட்டியா இருக்கும். ஆனா கூட்டம் என்னமோ சந்துருவோட தோசை கடைக்குதான் அதிகமா வரும். செந்தலோட பிரெட் ஆம்லெட் கடைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வராது. என்னடா சந்துரு, டெய்லியும் உன் கடைக்கு கூட்டம் அதிகமா வருது போல. உன் கடைக்கு தான் கூட்டம் வருதுன்னு ஆணவத்தில் ஆடாதடா. எங்களுக்கும் ஒரு காலம் வரும். அட ஏன்பா நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல். நீயும் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு கடுமையா உழைச்சினா உனக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த அன்னைக்கு இரவு சண்முகியும் அவரோட கணவன் செந்திலும் பேசிக்கிறாங்க. ஏங்க, நம்ம கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குதுங்க. அந்த தோசை கடைக்கு மட்டும் கூட்டம் எப்படிதான் வருதுன்னு தெரியல. பேசாம அவங்கள மாதிரியே நம்மளும் தோசை கடை வச்சா என்ன? என்னடி சொல்ற? நம்மளும் தோசை கடை போடலான்னு சொல்றியா? ஏண்டி, அவனும் தோசை கடை தான் வச்சிருக்கா. இப்ப நம்ம புதுசா தோசை கடை போட்டா நம்மள எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டானா? இதுல என்னங்க இருக்கு? அவங்களும் வியாபாரத்துக்காக தான் கடை போட்டிருக்காங்க, நம்மளும் வியாபாரத்துக்காக கடை போட போறோம். எந்த கடையில தோசை டேஸ்டா இருக்கோ மக்கள் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டுவாங்க, அவ்வளோதான். அது சரி, ஐடியாவெல்லாம் ஓகேதா. தோசை டேஸ்டா வருமா? என்ன தோசை சொல்றது என்ன பெரிய மழையா? அவங்களே 4 தோசை வெரைட்டியை வச்சுக்கிட்டு தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. தோசை கடை போடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட பிரெட் ஆம்லெட் கடையை வித்துட்டு அவங்களும் ஒரு தோசை கடை போடுறாங்க. என்னப்பா செந்தில், நீயும் சந்துரு மாதிரியே தோசை கடை போட ஆரம்பிச்சிட்ட போல. என்னண்ணே பண்றது? பிரெட் முட்டையெல்லாம் வேலை ரொம்ப அதிகமாயிருச்சு, கடையும் கொஞ்சம் நஷ்டத்துல போகுது. அதனால தோசை கடை போடலான்னு முடிவெடுத்திருக்கா. சரி சரி, எனக்கு ஒரு நெய் ரோஸ்டும் ஒரு பொடி தோசையும் கொடு.
உன்னோட கடையோட தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செந்தில் புதுசா தோசை கடை போட்டதால சந்துருவோட கடைக்கு வர கஸ்டமர் புது கடைக்கு மாறிடுறாங்க. என்னங்க, அந்த அண்ணன் புதுசா கடை போட்டதுக்கு அப்புறம் நம்ம கடைக்கு கூட்டமே வரதில்ல. நம்ம கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் அவங்க கடைக்கு போயிட்டு இருக்காங்க. விடுமா, என்ன இருந்தாலும் அவன் என்னோட நண்பன் தானே, நல்லா இருந்துட்டு போகட்டும். நம்மளோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பா நம்ம கடைக்கு வருவாங்க. என்னதா செந்தில், கோல காலமா புது கடைய போட்டு இருந்தாலும் அவனோட கடையில உள்ள தோசை அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. மக்களோட முகம் லைட்டா மாற ஆரம்பிச்சது. என்னதான் இவன் காசு போட்டு பிரம்மாண்டமா புது கடை திறந்தாலும் அந்த சந்துரு கடையில வர தோசையோட டேஸ்ட் மாதிரி இல்ல. அதுவும் சரிதான்ப்பா. அதுவும் இல்லாம அவனோட கடையில இருக்கிற தேங்காய் சட்னியும் சாம்பாரும் தான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அது போக விலையும் ரொம்ப கம்மியா தான் விக்கிறா. ஆனா இவ விலைய அதிகமா வச்சு விக்கிறா. இப்படி நாள் போக போக கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் கம்மியாயிட்டே போனாங்க. காரணம், அவனோட தோசை அந்த அளவுக்கு டேஸ்டா இல்ல, பழைய மாதிரியே. சந்துரு கடைக்கு பழைய கஸ்டமர் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. யோ மீச, என்னையா இது? நம்ம புதுசா கடை போட்டதுக்கு அப்புறம் கூட்டம் அதிகமா வந்துச்சு. இப்ப போக போக நம்ம கடையில இருக்கிற கூட்டம் எல்லாம் மறுபடியும் அவங்க கிடைக்க போகுது. சரி சரி, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவன் எப்படி தோசை சுடுறான்னு பார்த்துட்டு வர. அதை வச்சு நம்மளும் நம்ம கடையை டெவலப் பண்ணிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோசைய எப்படி ரெடி பண்றாங்கன்னு வேவு பார்க்கறதுக்காக செந்தில் சந்துருவோட வீட்டுக்கு போறான். என்னப்பா சந்துரு, என்னதான் நீயும் நானும் ஏட்டிக்கு போட்டியா கடை வச்சிருந்தாலும் நம்ம நண்பர்கள் தானப்பா. என்ன பேசக்கூட மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. வியாபார டயத்துல பேசினா வியாபாரம் கெட்டு போயிடும், அதனால தான் பேசுறதே இல்லை. சரி, என்னப்பா விஷயம்? வீடு வரைக்கும் வந்திருக்க. அது ஒன்றும் இல்லடா, சண்முகி வேற ஊருக்கு போயிட்டா. வீட்ல வேற சாப்பாடு இல்ல, அதுதான் உங்க வீட்ல வந்து சாப்பிட்டு போலாம்னு வந்த. அச்சச்சோ, என்னன்னே இப்படி சொல்றீங்க? இது உங்க வீடு மாறுனே. உட்காருங்க, சுட சுட தோசை ஊத்துற சாப்பிடலாம். வேண்டாம், மாப்பிள்ள வேற பசியில வந்திருக்கா. நான் தோசை ஊத்துற, நீ டக்குன்னு சட்னி சாம்பார் செய். அப்படின்னு சொன்னதும் சந்தரோட மனைவி அம்மி கல்ல சட்னிய அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு செந்தில் இப்படி கேக்குறா. என்னம்மா இது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா வருமானம் வருது. ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கி போட்டா 5 நிமிஷத்துல சட்னி அரைச்சிடலால. இப்படி கஷ்டப்பட்டு அம்மில அரைச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ போங்க அண்ணே, எங்க கடை நல்லா ஓடுறதுக்கு காரணமே இந்த அம்மி கல்லுதான். என்னதான் புது டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த காலத்து மாதிரி அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறதே தனி டேஸ்ட் தான். இந்த அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறதுனால தான் எங்களோட கடையில இருக்க சட்னி சாம்பார் எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஓஹோ, இதுதான் விஷயமா? ரைட், இதே டெக்னாலஜிய நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவங்க வீட்ல தோசை சாப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறா. போயிட்டு அவனோட மனைவி கிட்ட சொல்றா. அடியே குண்டம்மா, அவன் கடையில இருக்கிற சாம்பார் சட்னி எல்லாம் எப்படி தெரியுமா இவ்ளோ டேஸ்டா இருக்கு? அவனோட பொண்டாட்டி அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறாடி. அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம வீட்ல தான் ஜம்முன்னு இவ்ளோ பெரிய மிக்ஸி இருக்குதுல, அதுல ஆட்ன கிடக்குது. அடிப்போடி கூறு கெட்டவளே, இந்த மிக்ஸியில் ஆட்டுறதுனால தான் நம்ம கடையோட சட்னி சாம்பார் டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. ஒழுங்கா நான் சொல்றது செய். நம்ம வீட்டில் இருக்கிற அலமாரில ஒரு ஆட்டாங்கல்லும் அம்மிக்கல்லும் இருக்கு. ஒழுங்கா இனிமே அதுல சட்னி செய். அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள மாதிரியே பழங்காலத்துல யூஸ் பண்ண அம்மிக்கல்ல சட்னி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் செந்தில் கடைய விட சந்துருவோட கடைக்கு தான் கூட்டம் அதிகமா வந்தது. என்னடி இது, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குது. நேரடியா சந்துரு கிட்டே போய் கேட்டுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு சந்துருவோட கடை இவ்வளவு நல்ல போறதுக்கு காரணம் என்னன்னு கேக்கறதுக்காக செந்தில் சந்துருவோட கடைக்கு போறா. ஏப்பா சந்துரு, எப்படிப்பா உன்னோட கடை மட்டும் இவ்ளோ நல்லா போகுது? உங்கள மாதிரிதான் நாங்களும் ஆட்டாங்கல்லையும் அம்மிக்கல்லையும் எல்லாம் பண்றோம். ஆனா எங்க கடைக்கு மட்டும் கூட்டமே வரமாட்டேங்குது, ஏன்பா? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். என்னதான் எல்லாரும் ஒரே மாதிரியே சமையல் செஞ்சாலும் சில பேர்த்தோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி என்னோட மனைவியோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தனித்திறமை ஒன்னாக்கு இருக்கும். யோசிச்சு பார்ப்பா. இப்படி போக போக சந்துருவோட கடை நல்ல வியாபாராக ஆரம்பிச்சுது. செந்தில் ஓட கடை ரொம்ப நஷ்டத்துல போக ஆரம்பிச்சுது. அவங்களும் கடைய வித்துட்டாங்க. அப்படி ஒரு நாள், என்னப்பா 2-3 நாளா கடையே போடல, என்னதான் ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லப்பா, பஸ் நானே பிரெட் ஆம்லெட் கடை வச்சிருந்தேன்.
அது சரியா ஓடலன்னு அந்த கடைய வித்துட்டு தோசை கடை போட்ட. இப்போ தோசை கடையும் நஷ்டத்துல போயிருச்சு. இப்போ இந்த கடையும் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இனி நான் என்னதான் பண்றது? அப்படின்னு சொன்னதும் சந்தரு செந்தில் கிட்ட இப்படி சொல்றா. டேய், என்னதான் இருந்தாலும் நீ என் நண்பன்டா. உன்னை நான் கஷ்டத்தில் விட்டுருவேனா? அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நீ யோசிக்காத. உன்னோட தொழில் மேலேயும் உன்னோட திறமை மேலேயும் நீ நம்பிக்கை வை. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியுற மாதிரி சொல்லு. டேய், நீ பிரெட் ஆம்லேட் கடை வச்சிருந்த. ஆனா என்னோட கடை நல்லா போகுதுன்னு என்ன பார்த்து தோசை கடை போட்ட. இப்போ அதுவும் நஷ்டத்துல போயிடுச்சு. நான் சொல்றத கேளு. உன்னோட தொழில் மேலேயும் உன்னோட திறமை மேலேயும் நம்பிக்கை வச்சு நீ பழையபடி உன்னோட பிரெட் ஆம்லேட் கடையை போடு. உன்னோட நல்ல மனசுக்கும் உன்னோட கை பக்குவத்துக்கும் உன்னோட கடை ஒரு நாள் நல்லபடியா வரும். அப்படின்னு சொன்னதும் பழையபடி பிரெட் ஆம்ப்லேட் கடை போட ஆரம்பிச்சா. ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு கூட்டமே இல்ல. ஆனா செந்தில் தன்னோட விடாமுயற்சியால தொடர்ந்து பிரெட் ஆம்ப்லேட் கடைய போட்டுக்கிட்டே இருந்தா. நாள் போக போக டேஸ்ட் அதிகமாகிக்கிட்டே போச்சு. கூட்டம் அவனோட கடைக்கு அதிகமா வர ஆரம்பிச்சது. நல்ல லாபமும் வந்தது. டே மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னில்லாத என்னோட கடை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. உன்னோட தொழில் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கைனால தான் உன் கடை இந்த அளவுக்கு வந்திருக்கு. கதையின் கரு: நாம ஒரு செயலை செய்யும்போது ஏதாவது இடையூறு வந்தா அதுக்காக மனம் தளராம அந்த செயலை விட்டு விலகாம தொடர்ந்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வெற்றி அடையலாம்.